ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜு. இன்னைக்கு முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் அக்ஷய் குமார், காஜல் அகர்வால், பிரபாஸ், சரத்குமார் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன கண்ணப்பா படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போறேன். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு மலடிவார கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு மக்கள் 5 பிரிவா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பிரதான தொழில் வேட்டையாடுறது தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு பட்டியல ஏதோ ஒரு நோய் தொற்றுனால எல்லாரும் செத்துட்டு வர அங்கே இருக்கிற ஒரு பூசாரி என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு இந்த எலுமிச்சம்பழம் யார் மேலே படுதோ அவங்கள நரபலி கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் உங்களை எல்லாரும் இந்த ஆத்தா காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்டை நரபலி கொடுத்துட்றாங்க. அதை தடுக்க முடியாத சின்ன வயசு ஹீரோ, இது ஒரு கல், இது சாமியெல்லாம் கிடையாது, இது உயிரோடு இருந்தால் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகவாதியாக போய் வளர்றாப்புல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெரிய வயசு ஹீரோவை காட்டுறாங்க. சரத்குமார் நம்ம ரம்மி நாயகன் உட்காந்து அவரோட பெருமையை சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம தின்னா வந்து சின்ன வயசுலயே ஒரு புலிக்கு முன்னாடி இருந்தாப்புல. அப்படி புலி அவர் அட்டாக் பண்ண வரப்ப புலியவே கொண்டு விட்டாரு ஒரு அம்பை வச்சு அப்படின்னு அவரோட பெருமையை சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் குடிச்சிட்டு போதையில உளறின்னு இருக்கிறாரு. அது தெரியாம சின்ன பசங்கள்லாம் உட்காந்து அவர்கிட்ட கதை கேட்டுன்னு இருக்கிறாங்க. இவரு ஒரு நாள் வேட்டையாட போறப்ப ஹீரோயினை பாக்குறாரு. சரி, அவங்க வந்து இன்னொரு பட்டியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து தீவிர சிவபக்த. ஹீரோவுக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா கிடையாது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தீவிரமான சிவபக்த. இந்த 5 பட்டியல ஒரு பட்டியை சேர்ந்த மகாதேவ சாஸ்திரிங்கிறவரு இந்த வாயுலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வர்றாரு. தலைமுறையா அவங்களே யாரையுமே பக்கத்துல நெருங்க கூட பார்க்க கூட விடுறது கிடையாது. இப்படிப்பட்ட வாயுலிங்கத்தை எடுக்க வரேன்னு ஒருத்தன் வரான். இது வரைக்கும் சண்டை சீனே வரல, படத்துல ஏதாவது ஒரு ஸ்டண்ட் சீன் வரணுமே அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சு கொல்ற மாதிரி ஒரு சீனு. சாகிறவன் சும்மா சாகாம, நீ என்னை கொண்டுட்டில, கொல்ல போறீல, எங்க அண்ணன் வருவான் காலகேயன், அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு செத்துறான். அது தம்பி செத்த விஷயம் தெரிஞ்சு காலகையன் இவங்க மேல போர் தொடுக்கிறதுக்கு வரான். சரி, அவங்க 1,00,000 பேர் வருவாங்க, நம்ம எப்படி ஒரு பட்டி நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு அந்த 5 பட்டியும் கூப்பிட்டு நம்ம 5 பட்டியும் சேர்ந்து அவனை எப்படியாவது தடுக்கணும், 5 பட்டிக்காரங்களும் போர்ல ஜெயிக்கணும்ட்டு மறுபடியும் ஒருத்தனை நரபலி கொடுக்குறேன்னு நரபலி கொடுக்க போறப்ப ஹீரோ வந்து அதை தடுத்து, ஏடா நான் கடவுளே இல்லைன்ற மறுபடியும் நரபலி கொடுத்துட்டு இருக்கிறீங்க முட்டாப்பாளுங்களா அப்படின்ட்டு பிடிச்சி ஏத்துறாரு. இதனால ரம்மி நாயகன் என்ன பண்றாரு, நீ வந்து நம்ம பட்டிக்கு எதிராக பேசுற, மக்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, நீ வெளியில போடா அயோக்கிய ராஜ்கள் அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுறாரு. அப்புறம் போர் எப்படி நடந்துச்சு, வில்லனுக்கு என்ன ஆச்சு, எப்படி போர்ல ஜெயிச்சாங்களா, என்ன பண்ணாங்க, இந்த கடவுள் பக்தியே இல்லாதவர் எப்படி சிவபக்தனா மாறினாரு, இந்த விஐபி தரிசனம் பார்த்துட்டு இருந்தார்ல ஒரே ஒருத்தர் இந்த மகாதேவ சாஸ்திரின்னு, அவருக்கு மிஞ்சின ஒரு சிவபக்தன் இருக்கான் அப்படிங்கிறத காட்டுறதும், காளகஸ்தி கோயில் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத சொல்றதும், இந்த படத்துக்கு ஏன் கண்ணப்பான்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த திருவிளையாடல், சிவனோட திருவிளையாடல் இதெல்லாம் நான் பார்ப்பேன், நான் ரொம்ப ஆத்திகவாதி அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவங்களுக்குமே இந்த 3 மணி நேரம் படங்கிறது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி படத்தோட சிஜி ஒர்க்கு, படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. கடவுள் பக்தியே கிடையாதவன், கடவுளை கல்லுன்னு சொல்கிறவன் எப்படி கடவுள் பக்தி உள்ளவனா மாறினா, காளகஸ்தி கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் படத்தோட ஒன்லைன். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours பக்கமாக ஓடுது. என்னதான் சாமி படமாக இருந்தாலும் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் ஒரு 2000லேருந்து 2010 அந்த டைம் பீரியடில் வந்திருக்க வேண்டிய படம். ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு லாங்குவேஜில் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறவங்களை தூக்கி ஒவ்வொருத்தனை போட்டு வச்சிருக்கிறாங்க. மோகன்லால், அக்ஷய்குமார், பிரபாஸ், காஜல் அகர்வால், சரத்குமார், ரம்மி நாயகன், இப்போ இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. சரி, செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பிரபாஸ் வராரு, சரி இனிமேல் படம் சூடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் வர அந்த ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ தான் கொட்டாயே வருது. ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் தான் ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டியை கடத்தி வச்சிடுறாங்க. கடத்தி வச்சுட்டு நீ ஓம் நம சிவாயவோ இல்லை ஏதோ ஒரு கடவுளை கூப்பிடு, அப்படி கூப்பிட்டா அவன் பொண்டாட்டி வந்துடுவா, நீ ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவரை
பக்தனா மாத்துறாங்க, அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி மத மாற்றம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் கட்டாயப்படுத்தி அவர் அந்த சாமி பேரை சொல்ல வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த மழை புயல் வெள்ளம் வர்றப்பெல்லாம் இந்த அவசர உதவி எனக்கு ஒன்று கூப்பிடுங்கன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கால் பண்ணோம்னா இதில் இணைஞ்சதற்கு நன்றி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் தான் இந்த படத்துலையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டைட்டில் கார்டு போடுறப்பயே சொல்லிட்டாங்க இந்த காளகஸ்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கற்பனை கலந்து எடுத்திருக்கேன்னு. அவங்க கற்பனை எப்படின்னா, இந்த பாகுபலி, இந்த திருவிளையாடல், சிவன் திருவிளையாடல் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தை எழுதினவரே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. விஷ்ணு மஞ்சுன்ட்டு தெலுங்கு சைடு ஆள் போலக்கு அவரு தான் படத்தை எழுதி அவர் நடிச்சிருக்கிறாரு. வேற யாரையாவது நடிக்க விட்டா சரியாக நடிக்க மாட்டாங்க, படம் ஓடாது அப்படின்னு நினச்சவர் அவரே எழுதி நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரே நடித்தாலும் படம் ஓடாதுன்னு அவருக்கு தெரியாமல் போச்சு. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த பூணூல் போட்டிருக்கிற அவா இவங்கெல்லாம் கண்டிப்பாக படத்தை போய் பார்ப்பாங்க. மற்றவங்களாம் இந்த படத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறதே நல்லது. நம்ம ஓடிடியில் வரப்போ பார்த்துக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கண்ணப்பா ஆள உர்ற அப்பா அந்த அளவுக்கு தான் இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.